சார் நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். ப்ராப்பர்ட்டி வந்து ரெடி டு மூவ் இன் வாங்கலாமா இல்ல ஆன்கோயிங் வாங்கலாமா? இப்படி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ரெடி டு மூவ் இன் வாங்கலாமா இல்ல ஆன்கோயிங் வாங்கலாமா, எது நமக்கு நல்லது, எதுல என்ன மைனஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ பாருங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை மூவ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ரெடி டு மூவ் இன் வாங்கினா நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் இன்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லணும்னு சொன்னால் ரிஸ்க் இல்லைங்க, ஜீரோ ரிஸ்க். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ப்ராடக்ட்டை பார்த்து டச் அண்ட் ஃபீல், ப்ராடக்ட் உள்ள பார்ப்போம். ஒரு வீடாக இருந்தாலும் விழாவாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு போய் நம்ம வந்து விசிட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்கு, வால் எப்படி இருக்கு, விண்டோ எப்படி இருக்கு, டோர் எப்படி இருக்கு, மேபி பாத்ரூம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்கு, பைப்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணி பார்த்து கண்ணால் விசுவலைஸாக பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவோம். நமக்கு ரெடி டு மூவ் இன் ப்ராடக்ட்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ்ங்க. அது உண்மையாவே ரிஸ்க் இஸ் ஃப்ரீ. அகைன் வந்து குவாலிட்டியுமே வந்து நம்ம கண்ணால பார்த்து புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லைக் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ் இன்ல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா ஆக்குபை பண்ணிக்கலாம். வீடு பார்த்தாச்சு, அந்த ப்ராசஸ், லோன் ப்ராசஸோ வாட் எவர் இட் இஸ், என்ன போனோமோ எல்லாம் அதை முடிச்சிட்டோம்னா இமீடியட்டா வீடு வந்து நமக்கு ஆக்குபை பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆக்குபை பண்றதுனால நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது ரியல் இஎம்ஐன்னு சொல்லும்போது எனக்கு வந்து 20 வருஷம் லோன் போட்டு கொடுக்குறாங்க. நான் லோன் வாங்கி தான் மேக்ஸிமம் எல்லாரும் லோன் வாங்கி தான் வீடு வாங்குறோம். அப்படி லோன் வாங்கி வீடு வாங்கும்பொழுது நமக்கு வந்து ரியல் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிரும். இந்த 20 வருஷம் உடனே ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருவோம். வீடு வாங்குறது பெரிய சந்தோஷம் இல்லையா? ஃபேமிலிக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த ஹாப்பினஸ் இமீடியட்டா கைக்கு நமக்கு கிடைக்கும். இமீடியட்டா நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒன்ஸ் வீடு வாங்குவீங்க, ப்ராசஸ் முடிப்பீங்க, அதுக்கப்புறம் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அகைன் புது வீட்டுக்கு நீங்க குடி போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப ரெடி டு மூவ் இன்ல இது எல்லாமே நமக்கு வந்து இமீடியட்டா நடந்துருங்க. நம்ம வீடு வாங்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அப்ப இந்த டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கும்போது ரெடி டு மூவ் இன் ப்ராடக்ட்டை வந்து நான் லோன் வாங்கி வீடு வாங்குறேன்னு சொன்னால் எனக்கு ரியல் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். ரியல் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பர்டிகுலர் என்ன சொல்றாங்கன்னா ஹேண்டிங் ஓவர் கீ நான் வாங்கிட்டா தான், அந்த வீட்டோட கீ நான் வந்து வாங்கிட்டேன்னு சொன்னால், ஹேண்டிங் ஓவர் வாங்கிட்டேன்னு சொன்னால் என்னுடைய நான் கட்டக்கூடிய இஎம்ஐக்கு எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. நான் வாங்கின வீட்டுக்கு நான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இஎம்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 24(1) அப்படின்ற ஒரு செக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்டுக்குமே வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. பிரின்சிபலுக்குமே வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். பிரின்சிபல் வந்து இட் டேக்கன் கேர் ஆஃப் 80C. இது வந்து பாத்தீங்கன்னா 24(1) வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிலீஃப் கிடைக்குங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெரிய இஎம்ஐ இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேர் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுல டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரெடி டு மூவ் இன் இருந்தால். வந்து நான் வீடு வாங்கிட்டேன், உடனே குடி போறேன்னு சொன்னா நமக்கு வந்து ரெண்ட் வந்து சேவ் ஆயிரும். நம்ம இவ்வளவு நாள் ரெண்ட்ல இருந்திருப்போம், அந்த ரெண்ட் நமக்கு வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரீமியம்ன்றது பெரிய பர்டனுங்க. அது வந்து இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு இருக்காது. ஸோ அதெல்லாமே நமக்கு ஹாப்பியான விஷயம். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிரும், ரெண்டல் பெனிஃபிட் கிடைச்சிரும், இமீடியட்டா வீடு குடி போயிடும், அது ரிஸ்க் இருக்காது. வீடு வாங்கும்போது நம்ம லோன் வாங்கி தான் வாங்குறோம். ஸோ அப்போ லோன் வாங்கும்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ் ப்ராடக்டாக இருந்தால் இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கும். எதர் நீங்கள் லோன் வாங்குறீங்களோ இல்லை கையில் பேமெண்ட் அமௌண்ட் ரெடியாக வச்சு நீங்கள் பே பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக முடிஞ்சிருங்க. இது வந்து ரெடி டு மூவ் நமக்கு இருக்கிற விஷயங்கள். என்ன வந்து நமக்கு வந்து அதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ரெடி டு மூவ் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஈவன் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கூட நம்மளால வந்து புதுசாக கன்சல்ட் பண்ணிக்க முடியாது. அது எல்லாமே பண்ணா என்னன்னா அது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணது தனியா தெரியும், எல்லாமே கன்சல்ட்டா இருக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது திருப்பி கன்சல்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்படியே பண்ணி கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ரீவொர்க்ங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிருப்பாங்க, டைல் ஒட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில இடத்துல வந்து உடச்சி செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு ரீவொர்க் பண்ணுவாங்க. அப்படி ரீவொர்க் பண்ணும்போது கண்டிப்பா இட் இஸ் வித் அடிஷனல் காஸ்ட். அப்போ அந்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பாசிபிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். குறைவு பண்ணவே மாட்டாங்க நிறைய இடத்துல. அது எல்லாமே நமக்கு பிரச்சனையா இருக்குங்க. ஒன்று. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சில விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ வீடு வாங்குறோம், வீடு வாங்கும்போது என் டோர் இப்படி வேணும், ஸோ நானே என் டோரை வந்து இப்படி டிசைன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி என்னோட ரூம்ல இப்படிலாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரீமா வச்சுட்டு இருப்போம். இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் வந்து நம்மளால ரெடி டு மூவ் ப்ராடக்ட்ல போய் பண்ணும்பொழுது பண்ண முடியாதுங்க. ஸோ இதெல்லாம் தான் அதுல இருக்கிற நெகட்டிவா இருக்கும். ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுல இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இப்போ வந்து ப்ராடக்ட்ல வந்து 30 வீடு இருக்கு, 40 வீடு இருக்குன்னா ஒரு 20-25 வீடு வித்து இருக்கும். ஸோ ரிமைனிங் ஒரு 7-8 வீடு தான் இருக்கு, 10 வீடு தான் இருக்குன்னா அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வீடு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், கன்வின்ஸ் பண்ணிக்கணும். நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓகே பரவாயில்ல, ஓகே இது நான் எனக்கு போதும், இந்த வீட்டோட நான் இருந்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கான்செப்ட்டுக்குள்ள போயிருவோங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்க சேல்ஸ் பர்சன் நம்மள நல்லாவே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம ரெடி டு மூவ் வாங்கும்போது இதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்ஸிங் ஆயிருக்கும். இதெல்லாம் தான் நமக்கு வந்து அங்க இருக்கிற நெகட்டிவா நம்ம பார்க்க முடியும். சரிங்க, ஆன்கோயிங் வாங்கினா என்னங்க எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து லாங் டர்முக்கு பே பண்ணுவோம். லைக் வந்து அவர் கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது, இல்ல 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அது வரலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் பார்ட்டா வந்து பே பண்ணலாம். அது வந்து ரெண்டு பக்கமும் அவைலபிள். என்னன்னா
என்னன்னா லோன் பண்ணாலும் அந்த மாதிரி தான் போகும். கையில் பணம் வச்சு நீங்கள் பேங்க்ல அமௌண்ட் வச்சிருந்து பண்ணாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்டு பிளான் சொல்லுவோம். அது வந்து 10%, 20%, 25% அப்படி கண்டினியூவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொடுக்க தான் அவங்க கட்டுவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து டைம் எடுத்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைமே போயிடுறதுனால நிறைய அவைலபிள் வீடுகள் இருக்கும். அதாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல 100 வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமே போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 வீடோ 20 வீடோ வித்து நிற்கும். ரெடி டு மூவ் வரும்போது தான் மிச்சம் எல்லாமே விற்கும். கிட்டத்தட்ட என்ன ஒரு 30-40% வந்து ரெடி டு மூவ் தான் விற்கும். 70%ல வந்து ஒரு 60% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல வித்துரும். அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நம்ம முன்னால போய் வாங்கும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா ஒன்னு பிரைஸ் அட்வான்டேஜ். நம்ம ரெடி டு மூவ் வரும்போது நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதா. கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல வாங்கும்போது கண்டிப்பா வந்து கொஞ்சம் லெசர் அமௌண்ட் நம்ம நல்லாவே நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியுங்க. ஸோ அது இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குமே. நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வேணும், எனக்கு ஈஸ்ட் தான் வேணும், எனக்கு இந்த ஃப்ளோர்ல தான் வேணும், இந்த ஃபேசிங்ல தான் வேணும், இந்த மாதிரி எனக்கு இருக்கணும். ஸோ என்னோட வீட்டுல இருந்து பார்த்தா இதெல்லாம் எனக்கு வெளில தெரியற மாதிரி இருக்கணும். நிறைய கான்செப்ட் நமக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ல வந்து போய் நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆன்கோயிங்ல போகும்போது நமக்கு எப்படிலாம் வேணும், எனக்கு பூஜை இந்த மாதிரி இந்த இடத்துல வேணுங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட்ல 2 டோர் வேணும், காமன் இருக்கு, அந்த காமன்லேயே வந்து இன்னொன்று எனக்கு அட்டாச்சாகவும் கொடுத்துருங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து போய் பில்டர்ட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். மாடிஃபிகேஷன் தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கலர் என்ன பெயிண்ட் அடிக்கிறது அதெல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். டைல் அவங்க டைல் போட்டு கொடுப்பாங்களா இருக்கு. அவங்க ஒரு சிலைக்கு வந்து ஒரு பில்டர் வந்து ஒரு 75 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கூட ஒரு டைல் போட்டுறாருன்னா நம்ம வந்து இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும், நான் ஒரு 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல இல்ல 150 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க டைல போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நம்ம கொடுப்பாங்க. அப்போ டைல் மாத்திக்க முடியும், பெயிண்ட் மாத்திக்க முடியும், ஈவன் டோர்லாம் மாத்திக்க முடியும். ஸோ டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டா மெயின் டோர் நல்லா போடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெட்ரூம் டோர்ஸ், நம்ம டாய்லெட் டோர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் டோர்ஸ்னு சொல்லுவாங்க, பிளஸ் டோர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெடிமேட் டோர்ஸ் தான் எல்லாருமே போடுவாங்க. அப்போ நமக்கு ஏதாவது வேணும், இதெல்லாம் மாத்திக்கலாம், நம்ம வந்து ஃபெசிஃபைடா பண்ணிக்கணும், இல்லை நம்ம வந்து ரா வுட்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கண்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி டாய்லெட் இந்த மாதிரி கலர்ஸ் வேணும், இந்த மாதிரி டைல் வேணும், ஜிங்கோ மோடாவோ இந்த மாதிரி கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம சாய்ஸ்க்கு நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி நம்ம வாங்கிக்க முடியும். வால் மவுண்டட் பண்ணுறாங்க, சிலர் பண்ணுறது இல்லை. ஸோ நமக்கு வால் மவுண்ட் வேணும், வால் மவுண்ட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் போய் வீடு வாங்கும்போது இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது. சரி, அதில் என்ன சார் நெகட்டிவ் இருக்குது? நெகட்டிவே வந்து பெரிய விஷயம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வீடு கொடுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து போய் புக் பண்ணிடுவோம். ஈவன் அது பெரிய டெவலப்பர்கிட்ட கூட அந்த பிரச்சனைகள் இருக்கு. நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிடுவோம், நம்ம ஈவன் 10% கட்டிடுவோம், 20% கட்டிடுவோம், சில சமயம் 50% கூட கட்டிடுவோம். ஆனா வந்து வீடு எப்போ கொடுப்பாங்க, ஒரு டேட் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பி தான் நம்ம பண்ணுவோம். சர்க்கம்டென்ட் பிரச்சனைகள் அவங்களுக்கு பர்சனல் இருக்கலாம், அவங்களுக்கும் பிசினஸ்ல பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த வீடு எப்போ கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியாம இருக்கும். சில இடத்துல 2 வருஷம் 3 வருஷம், எனக்கு தெரிஞ்ச சில ப்ராஜெக்ட்லாம் 10 வருஷமே கூட போயிருக்கு. சில ப்ராஜெக்ட் கிடைக்காமலேயே போயிருக்கு. அந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ரிஸ்க் வந்து பெருசு. பெரிய பர்டன் வந்து இந்த ப்ரீஎம்ஐ. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகாது, ப்ரீஎம்ஐ தான். அந்த ப்ரீஎம்ஐன்றது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம என்ன அமௌண்ட் லோன் வாங்கினோமோ அந்த அமௌண்ட், அதாவது எந்த அமௌண்ட் டிஸ்போஸ் ஆச்சோ, பில்டருக்கு எந்த அமௌண்ட் பேமெண்ட் ஆச்சோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணுறோம். பர் லேக்குக்கு க்ளோஸ் டு 600 ருபீஸ் வந்து நம்ம வந்து பேர் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர பீரியட்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் நான் வந்து ப்ரீஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஹியூஜ் அமௌண்ட்டுங்க. அதே வந்து அந்த டெவலப்பர் எனக்கு 3 வருஷம் 4 வருஷம் டைம் கொடுத்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார்னு சொன்னால் அந்த 4 வருஷம் வரலையும் நான் ப்ரீஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ லோன் நான் அவைல் பண்ணியிருக்கணும், எவ்வளோ லோன் டிஸ்போஸ் ஆச்சோ அந்த லோன் வரலையும் நான் வந்து அதுக்குண்டான அமௌண்ட்டை ப்ரீஎம்ஐயா கட்டிக்கிட்டே வரும். அது பெரிய பர்டனுங்க. ஸோ அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரிஞ்சு திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பார்த்து தான் டிசைட் பண்ணி செய்யணும். நம்ம சரியான ஒரு டெவலப்பரை செலக்ட் பண்ணுறது, கேரண்டியான ஒரு கம்பெனி இவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க, அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் முன்னாடி அவங்க என்னெல்லாம் எப்படி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் வந்து போய் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணோம் வாங்கணும்னா அது நமக்கு அட்வான்டேஜாக இருக்குங்க. சில சர்க்கம்டன்ஸ், அதாவது மேபி கொரோனா மாதிரி ஒரு சூழல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது யார் கையிலுமே இல்லை, கவர்மெண்ட் கையிலும் இல்லை, நம்ம கையிலும் இல்லை, ஈவன் இந்த டெவலப்பர் கையிலுமே கிடையாது. ப்ராப்ளம்ஸ் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற டிஃபிகல்ட்டி. அப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்மளுடைய காஸ்ட்டும் கூடி போகுது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நல்ல ப்ரைஸ் கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் வந்து 4 வருஷம் இல்லை 3 வருஷம் நான் ப்ரீஎம்ஐ கட்டும் பொழுது மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் எங்கேயோ போயிருங்க. ஸோ இது எல்லாமே அதில் இருக்க நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து வீட்டில் உட்காந்து எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து டிசைட் பண்ணி போகலாம். இல்லை சார் எங்களால் இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியல, இவரோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்க முடியல, நானா இங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அப்படிலாம் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா சஜஷன் கொடுக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அண்டில் அதர்வைஸ் திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.